பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கி விசுவாசிகளிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற வழிகளை பற்றி நம்ம பார்க்கலாம். விசுவாசிகளிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிற வழிகளை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சில காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளும். 1 கொரிந்தியர் 12:13 ஞானஸ்நானம் மூலமாக கிறிஸ்துவனோடு நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ரோமர் 6 பார்க்கும்போது ஞானஸ்நானம் பண்ணி அவருடைய எழுந்திருக்கும் போது கிறிஸ்துவ அடக்கம் உயர்த்தெழுதலுக்கும் நம்ம பங்குள்ளவங்களாக சாயலுள்ளவங்களாகன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஞானஸ்நானம் எடுத்த போது தான் இயேசு கிறிஸ்து புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கினாங்க. அதெல்லாம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தான் அனுப்பி கொடுத்துருக்குறாங்க. பிதாவினிடத்துலேருந்து புறப்பட்டு வந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ அது கிடைக்காதவங்க நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும். விருப்பத்தோடு எனக்குள்ளே பரிசுத்தானு கொடுங்கன்னு சொல்லும்போது நிச்சயமாக அவர் நம்ம உள்ளத்தில் வந்து தங்குவாங்க, நம்மளை பலப்படுத்துவாங்கன்னு சொல்லி நிறைய அனுபவங்கள் இருக்குது. அதனால் பரிசுத்த ஆவியானவர் என்னென்னைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நமக்கு தேற்றனவாளனை வேறொரு தேற்றனவாளனை கொடுத்துருக்குறாங்க. யோவான் 14:16 நாம் வாசிக்கலாம். அதுவும் இல்லாமல் யோவான் 16:8 பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்மளை கண்டித்து உணர்த்துவாங்க. அதாவது பாவம் செய்யும்போது கண்டித்து உணர்த்துவாங்க. இதுதான் நீதி நியாயம்னு நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்போஸ்தலர் 1:8 வரும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சாட்சிகளாக இருப்பேன்னு சொல்லப்படுது. பலன் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு பலன் உண்டாகும். நம்ம ஆவியில் பலன், ஆத்மாவில் பலன், நம்ம சரீரத்தில் பலன், எல்லாத்துலேயும் கர்த்தருடைய பலன் நமக்கு கொடுக்கப்படுவதாக நம்ம பார்க்கலாம். அப்போ எஃபேசியர் 3:16 நம்ம ஆத்மா அதாவது உள்ளான மனுஷன் ஆத்மா பலப்படுவாங்கன்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளுக்குள்ள பலன் உண்டாகும். நம்ம சும்மா இருக்க முடியாது, வாய் சும்மா இருக்க முடியாது, நம்ம கைகால் சும்மா இருக்க முடியாது. அந்த அனுபவம் நம்ம நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரோமர் 8:9 நம்ம மாம்சத்தின் கிரியையிலேருந்து நம்மளை விடுதலை பண்ணி ஆவிக்குள்ளார ஆக்குவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மாம்சத்தின் கிரியைகள், அதாவது உலக ஆசை இச்சைகள் மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் இருக்குது, அதில் நம்மளை விடுதலை பண்ணி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்மளை ஆவியில் பலப்படுத்துவாங்க. பரிசுத்த ஆவியானவரோட பலத்தில் நம்மளை நடத்துவாங்கன்னு சொல்லி ஆவிக்குள்ளாரே நம்மளை ஆக்குவார். அடுத்ததாக யோவான் 16:13 சத்தியத்தில் நடத்துவாங்க. சத்திய மார்க்கத்தில் நம்மளை நடத்துவாங்க. பொய் சொல்ல விடாதே. பொய் சொல்கிறதுக்கு நமக்கு மனசு வராது. நம்ம எதிலும் நம்ம பொய் சொல்லி தப்பிக்க முடியாது. நம்ம சத்தியமாக பேசக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு கொடுக்கப்படும். எஃபேசியர் 1:3 கிறிஸ்துவுக்குள் என்கிற ஒரு அடையாளம், அதை கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் நம்ம மூஞ்சியில் உண்டாகும். அது மற்றவங்க பார்க்கும்போதா, சும்மாவே மற்றவங்க எல்லாம் பார்க்கும்போது நம்மளை பார்த்து கிறிஸ்தவங்களாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. கிறிஸ்தவங்கள்ங்கிற ஒரு அடையாளம் நமக்குள்ளே, அது மகிமையின் அடையாளம் நம்மளுக்குள்ளே உண்டாகும். அடுத்த கலாத்தியர் 5:22 பார்க்கும்போது கனி கொடுக்குற அனுபவம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போதே நம்ம கனி கொடுக்குற அனுபவத்துக்குள்ளே நம்மளுக்குள்ளே அன்பு, ஒரு சந்தோஷம், தெய்வீக சமாதானம் எல்லாம் நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்குன்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு மறுரூபம் உண்டாகும். நம்ம இதயத்தில் ஒரு மறுரூபம், சிந்தனையில் மறுரூபம், நம்ம பேச்சில், இந்த பார்வையில் எல்லாத்திலும் ஒரு மறுரூபத்தை நம்ம காண முடியும்னு சொல்லி தீத்து 3:5 வாசிக்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்மளுக்கு எல்லாத்திலுமே நம்மளை ஒரு மாற்றம், புதிய அனுபவங்களுக்குள்ளே நம்மளை கொண்டு. ரோமர் 8:26 பலவீனத்தில் உதவி செய்வாங்க. குழப்ப நேரத்தில் எப்படி ஜெபிக்கணும், என்ன பண்ணணும், எதை சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னு நமக்கு வேதனைப்படும் போது வாக்கு கடங்காத்த பெருமூச்சோடு நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்மளை பலப்படுத்துவாங்க. நம்மளுக்கு எல்லா காரியத்தில் பலவீனப்படும் போது நமக்கு உதவி செய்வாங்க. எதை பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி சந்திப்பேன் இந்த பிரச்சனைன்னு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஒரு சகாயகராக
உதவியாளராக, தேற்றுகிற தாயாக, எல்லா விதத்திலும் நம்மளுக்கு சகலத்தில் சம்பூர்ணமாக அவர் எல்லாத்துலேருந்து நம்மளை பாதுகாத்து ஆசிர்வதிப்பாங்க. அதுவும் இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் அவர் போதகராக இருக்கிறாங்க. அவர் எல்லாத்துலேருந்து நினைப்பூட்டுவாங்க. என்ன சமயத்தில் எது பேச சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகள் பேசும்படியாக அவர் நம்மளுக்கு நினைப்பூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு போதிப்பார். இதுதான் செய்யணும். போதனை நமக்கு உள்ளே இருந்த ஒரு போதனை நமக்குள்ளே காணப்படும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியோட அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளனா, இதை கேட்குறவங்க யாராரு பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா ஆண்டவர் வருகைக்கு முன்னால் அந்த அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மகிமையை நீங்கள் அடைஞ்சு கொள்ளுங்க. அந்த ஒரு பெலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது, முக்கியமானது. இதை நீங்கள் சகிக்கணும். அதை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேணும். அந்த அனுபவத்தை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும். அது ஒரு மேன்மையான அனுபவம். பரலோக தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதே ஒரு மகிமையான ஒரு அனுபவம் தான். மகிமையான அனுபவம் தான். எதே இல்லைனாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அவர் வரும்போது தான் உங்களை சகல சத்தியத்தில் நடத்துவாங்க. உங்களுக்குள்ளே வந்த பிற்பாடு தான் அந்த மாற்றத்தை தெரியும். உங்களுக்கு பலனடை வைப்பாங்க. உங்களை தைரியமுள்ளவங்களாக, உங்களை ஆவிக்குள்ளார் ஆக்க, இது பல தரிசனங்களும் பல வார்த்தைகளும் அவர் சொல்லி சொல்லி உங்களை கொண்டு வருவாங்க. அவர் ஒரு மனுஷர் அவரோட ஈடுகட்ட முடியாது. எந்த பெரிய பெரிய பாஸ்டர் கூட அவரை வச்சு ஈடுகட்ட முடியாது. அவர் மகிமையானவர், மேலிருந்து வந்தவர், பிதாவினிடத்துல வந்தவர், பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறது மிக பெரிய பாக்கியம். கர்த்தர் இந்த வார்த்தைகளில் ஆசீர்வதிக்கட்டும். எல்லாரும் பரிசுத்த ஆவி நிரம்பட்டும். அப்பா சோத்திரம். கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்படி வாஞ்சிக்கிற ஆத்மாக்களை, தவனமுள்ள ஆத்மாவை திருப்திப்படுத்துகிற தேவன் யாரெல்லாம் ஆசைப்படுகிற அவங்களுக்கெல்லாம் அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராகன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.